இன்றைக்கு வந்து சிங்கள முறைப்படி செய்கிற லீக்ஸ் கறியோடு வந்திருக்கேன். அது செய்கிறதுக்கு இதில் நான் லீக்ஸ் எடுத்திருக்கிறேன். சரியாக 300 கிராம் லீக்ஸ் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வெட்டிடுங்கோ. இந்த நான் இப்படி எடுத்து அடுக்கி வச்சுருக்கிறேன். நடுவால் வெட்டிட்டு ஆகலை நான் இதை குருணியாக வெட்ட போகிறேன். ஒரு அளவான சைஸ் சொந்தா இருக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போறேன். இந்த இருக்கு இந்த லீக்ஸ் எல்லாம் நான் இப்படி வெட்டி இருக்கிறேன். இதுல வந்து மண் சட்டி வச்சு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு. தேங்காய் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டா இருக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்கு. இதை இப்போ இதுல விடுங்கோ. விட்டு கொதிக்க விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அளவான சின்ன வெங்காயம் 10 எல்லாட்டிக்கு சரியா 65 கிராம் வருது. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து உள்ளிப்பல் இருக்கு. 4 உள்ளிப்பல் இப்போ இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்கு. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேருங்க. நான் 4 சின்ன பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கருவேப்பிலை இருக்கு. ஒரு காம்பு கருவேப்பிலை. இதில் வந்து ரம்பை இருக்குது. இப்படி பீஸ்னா ஒரு 3 ரம்பை போடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒன்றரை நிமிஷம் ஆயிருக்கு. இடக்கிட்ட வந்து கிளறி விடுங்கோ. இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து நான் 3 நிமிஷம் இதை நான் வதங்க விட்டுருக்கேன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் நான் வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸ் இருக்குது 300 கிராம். இப்போ இதில் சேருங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது. டர்மரிக் பவுடர் 1/8 டீஸ்பூன் டர்மரிக் பவுடருக்கு இப்போ இதில் சேருங்க. மிளகு பவுடர் இருக்குது. பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சி போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வதங்க விடுவோம். இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ சரியா இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியா நான் 10 நிமிஷம் மூடி போட்டு இதை நான் வதங்க விட்டு நான் அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுல அந்த தேங்காய் பால் இருக்குது 80 மில்லி லிட்டர். எல்லாடிக்கு 1/3 கப் இருக்கு. இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க. இதுல வந்து தக்காளி பழம் இருக்குது. ஒரு மீடியம் தக்காளி பழம். எல்லாடிக்கு சரியா 100 கிராம் தக்காளி பழம் வருது. இப்போ இதை போடுங்க. சின்னனா வெட்டி இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போடு. உப்பு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுக்குள்ள விருப்பம் என்று சொன்னா மாசி கருவாடு போடலாம், கூனிரால் போடலாம், உங்களோட விருப்பம். பட் எங்கட மாமியார் வந்து போடுறீல. இப்ப திருப்பி ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதை மூடி போட்டு கொதிக்க விட்டு நான் இனி மூடாம ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் எங்களோட மாமியார் வந்து ஒரு விதமா வைக்கிற லீக்ஸ் கறி. தக்காளி பழம் போட்டு செய்து முடிஞ்சது.